அது எப்பொழுதும் போய் பார்க்க மாதிரி போனேன். இவங்க நல்லா கஞ்சா குடிச்சிருந்துருக்காங்க, விற்க முடியாத நிலைமை. வயிற்றுல சஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி ஸ்கூலுக்குள்ள அட்டுலையும் என்னடா பண்றீங்க இந்த ஸ்கூலுக்குள்ள அப்படின்னு கேட்டேன். அதுக்கு தண்ணி தான் கொண்டு வந்தாங்க. தண்ணி இல்லை ஒன்றும் இல்லை போங்கடா அப்படின்னா, தண்ணி இல்லை ஒன்றும் இல்லை போங்கடா வீட்டுக்கு அப்படின்னா. அதுக்கு ஒரே சொன்னாங்க, ஏன்னா அந்த மோனை இந்த மாதிரி சொல்லி இங்கே தகாத அவசர பேசுனாங்க. போடா அப்படின்னா அங்கேருந்து ஒருத்தர் துரத்துட்டு வராங்கண்ணே. நீ அடிக்க வருவா கையில் அப்படி எடுத்து எடுத்துட்டு வராங்க. எதுகுல சங்கம் நடுநிலை பள்ளின்னு இருக்கு, கவர்மெண்ட் ஸ்கூலு. அந்த ஸ்கூலில் வந்து காலையில் 9 மணிக்கு வந்தாங்கன்னா ஈவினிங் 5 மணிக்கு ஸ்கூல் லாக் பண்ணிடுவாங்க. லாக் பண்ணோன்னா அந்த ஸ்கூலுக்குள்ளே எகிரி குதிச்சு பின்னாடி அந்த காஜாப்பேட்டை பகுதியிலேருந்து வரவங்க, நம்ம வடக்கு கல்லுக்காரத்தூர் பேட்டையிலேருந்து வரவங்க, அதுக்கப்புறம் பார்த்தாங்கன்னா செங்கோலாங்காலனி, இந்த 3 ஏரியாலையும் சேர்ந்து திட்டத்தட்ட ஒரு 10-15 பயலுக அந்த இடத்துக்கு வந்துடுது. அந்த இடம் வந்து பார்த்தாங்கன்னா கோயிலுக்கு சொந்தமான இடத்துல தான் அந்த எதுகுல சங்கம் நடுநிலை பள்ளின்னு இருக்கு. அதில் யாருக்குமே அனுமதி கிடையாது. அதை மீறி அந்த இடத்துல வந்து இது மாதிரி கஞ்சா ஊசி அதே இடத்துல சரக்கு அடிச்சு அதே இடத்துல போடுறது, பள்ளியோடத்தை நாசம் பண்றது எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. ஓரளவுக்கு பெட்டிஷன் கொடுத்தாச்சு, கொடுத்து இன்ன வரைக்கும் நடவடிக்கை இல்லை. 1 வருஷத்துக்கு முன்னாடி பொதுமக்கள்கிட்ட எல்லாத்துலையுமே நான் கம்ப்ளைண்ட் பண்ணி ஏன் தலைமையில நான் ஒரு 50 பேர்த்துல கையெழுத்து வாங்கி கலெக்டர் ஆபீஸ்ல கொடுத்தோம். கலெக்டர் ஆபீஸ்ல கொடுத்து நான் நடவடிக்கை எடுக்கிறேன். அப்ப பெரியகுமார் சார் தான் இருந்தாரு கலெக்டரா. அவர் வந்து என்ன சொன்னாரு, நான் தக்க நடவடிக்கை எடுக்கிறேன்ட்டு. இன்னைக்கு திட்டத்தட்ட 1 வருஷம் ஆச்சு. 1 வருஷம் ஆகிட்டு வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல. இதே 10 நாளைக்கு முன்னாடி அண்டர்கால் நான் பண்ணேன். எத்தனை மணிக்கு? நைட்டு 1 மணிக்கு. இது மாதிரி பயலுக சுத்திட்டு இருக்காங்க, இது மாதிரி இதுன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரங்க வராங்க. வரவங்க அவங்க என்ன கேட்கறாங்க, இந்த நேரத்துல உனக்கு என்ன வேலை கேட்கறாங்க? ஏன் ஏரியால நான் வீட்டுக்கு போகும்போது அந்த வழியில நான் வர முடியும். அந்த இடத்துல ஒரு சந்தேகமா சுத்துறாங்க போது நான் தான் தகவல் கொடுக்கணும். நான் வந்து பாரதிய ஜனதா கட்சியில பாலக்கரை மண்டல் துணைத் தலைவராக இருக்கேன். ஒரு சமுதாயத்துல இருக்கும் போது நான் பார்த்துட்டு நான் பாட்டுக்கு போனேன்னா அதுல வந்து நம்மளுக்கு தப்பா போகும் அப்படின்ட்டு அவங்களுக்கு தகவல் கொடுத்து அந்த நேரத்துல வரேன். எத்தனைக்கும் அன்னைக்கு ஒரே ஆள் தான் இருந்தேன். அன்னைக்குமே திட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் என்னைய சுத்தி பார்க்கணும். அந்த பயலுக்கு எல்லாம் தெரிஞ்ச பயலுங்க நீங்களான்னு போயிட்டானுங்க. இன்னைக்கு பாலாஜிக்கு நடந்தது 10 நாளைக்கு முன்னாடி அவனுக்கு இன்னும் போதையில இருந்தாங்கன்னா அந்த நிலைமை எனக்கு வந்திருக்கும். இது வந்து ரொம்ப நாசகேடா போய்கிட்டு இருக்கு. நம்ம இடத்தொரு பகுதி அந்த அதுவும் எதுகுல சங்கத்துல இந்த பயலுக வந்து ரொம்ப அராஜகம் பண்றாங்க. அதை பார்த்து 4 பேர் இன்னும் பழகுறாங்க. இவனெல்லாம் திட்ட பார்த்தாங்கன்னா ஒரு 20 வயசுக்குள்ளதான் இருக்கும், ரொம்ப கிடையாது. 20 வயசுக்குள்ள இருக்கவங்களே இப்படி பண்றானுங்க. இதை வந்து பாலக்கரை ஸ்டேஷன்ல எவ்வளவோ சொல்லியும் நடவடிக்கை எடுக்கல, சுத்தமா எடுக்கல. அவங்க வந்து எதுக்காண்டி இப்படி பண்றாங்கன்னு தெரியல, இல்ல அவங்க ஊக்கப்படுத்துறாங்களான்னு தெரியல. இதை வந்து நடவடிக்கை எடுக்கலைன்னா திக்கை வந்து நாங்க பொதுமக்கள் எல்லாமே சேர்ந்து கட்சியும் சேர்ந்து ஸ்டேஷனை வந்து முற்றுகை போராட்டம் கண்டிப்பா பண்ணப்படும். இதுல வந்து என்ன நடந்தாலும் பாத்துக்கிறதுக்கு மக்களும் தயார், கட்சி சார்பாகவும் தயார். என் பேர் பார்த்திபன். அவர் வந்து என் நண்பர். நாங்க சின்ன பிள்ளையில இருந்தே பழகிட்டு இருக்கோம். அவருக்குன்னு இல்லை, பொதுமக்களுக்கு யாருக்குமே தெரியாத இருந்தாலும் நான் முன்ன வருவேன்.